அனைவருக்கும் வணக்கம். எஸ்என்இ அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெண்டருக்கு வந்து மணி வந்து நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய காம்பனண்ட் கோடு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும். எஸ்என்இ அக்கௌண்ட்டில் அனைத்து வகையான காம்பனண்ட்டுக்கும் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எஸ்என்இ அக்கௌண்ட்டை பயன்படுத்தி அந்த காம்பனண்ட்டை அனைத்துமே நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் எவ்வாறு வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம் ப்ரௌசரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்ச் பாரில் கனரா பேங்க் சிஎஸ்ஐ போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் டைப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா வந்து சிஎஸ்சி அப்ளிகேஷன் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் டு லாகின் டு ஹர் சிஎஸ்சி அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா கீழே ஒரு பேஜ் வரும் நமக்கு அட்மினர் லாகின் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம்னு, அதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூசர் அப்படிங்கிற நேம்களை மேக்கர் ஐடியை வந்து நீங்கள் போட்டுக்குங்க. கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு கீபோர்டு வரும். இந்த கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா மேக்கர் ஐடிக்கான யூசர் நேமும் கீழே பார்த்திங்க அப்படின்னா அதற்கான பாஸ்வேர்டும் போட்டு கீழே சைன்இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஜ் வந்துருச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெனு பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் டவுன்லோட் காம்பனன்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கிளிக் கேர் டு டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டினா அதுக்கு ஒரு காம்பனண்ட் கோடும், அடுத்த மாதிரி யூத் அண்ட் எக்கோ கிளப்னா அதுக்கு ஒரு கோடும், சாலா சித்தி அப்படின்னா அதுக்கு ஒரு காம்பனண்ட் கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த காம்பனண்ட் கோடு வந்து ஓவராலாக நம்ம என்னென்ன ஸ்கீமுக்கு பயன்படுத்துகிறோமோ அத்தனைக்கான ஓவராலாக காம்பனண்ட் கோட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த காம்பனண்ட் கோடை போட்டு அந்தந்த ஸ்கீமுக்கு அந்தந்த ஃபண்டை வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும் வெண்டருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து எப்படி எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அப்படியே நீங்கள் ஓவராலாக எல்லா காம்பனண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸல் ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஏரோ மார்க் காட்டுற இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிரும். உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் மேலே 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது. அப்போ ஃபைல் மேனேஜருக்கு நீங்கள் உள்ளே போய்க்கிங்க உங்கள் மொபைல் ஃபோனில், அதில் ஃபோன் ஸ்டோரேஜில் உங்களுக்கு ஆயிருக்கும். அதில் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் காம்பனண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த காம்பனண்ட் லிஸ்ட்டில் கீழே வந்து டாக்குமெண்ட்னு ஓப்பன் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் WPS ஆஃபீஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அனைத்துமே நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு ஓவரால் அனைத்து காம்பனண்ட்டுமே டோட்டலாக வந்துடும். இதை நம்ம காம்பனண்ட்டை பார்த்து நம்பரை நோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வெண்டருக்கு வந்து அந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணால் தான் அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். இந்த கண்ணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.